இலவச காப்பீடு அட்டை வாங்கி அதன் மூலமாக வந்து அவங்க சுகாதாரத்தை பேணி பாதுகாக்கிறதுக்கு ஒரு முக்கிய ஒரு ஆதாரமாக இருந்தது. இங்கே வந்து காட்சி பெற்றிருக்கிறாங்க. மருத்துவ முகாம் குழுவினர் வந்திருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, பயனாளிகளும் வந்திருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த திட்டத்தோட விளக்கம் செயல்திறத்தோட விளக்கம் இங்கே நடக்கிறது. இப்போ குன்னத்தூரில் நம்ம இந்த முகாம் இருக்கிறோம். இப்போ நம்ம யார் அவங்க தலைவர் இந்த யாத்திரையோட மதுரை மாவட்ட தலைவர் வணக்கம் சார், என்னோட பேர் காசிநாதன். மத்திய அரசு நலத்திட்ட பிரிவோட மாவட்ட தலைவராக கிழக்கு மாவட்ட தலைவராக இருக்குது. நாங்கள் 15 நாளாக எங்களோட முன்புறம் பயன் பண்ணிட்டு இருக்காங்க. தேசிய காசு ஒழிப்பு கூட வர்றாங்க, மக்கள் தேடி மருத்துவம் வர்றாங்க, 5 லட்சம் ரூபா மருத்துவ காப்பீடு வர்றாங்க. அந்தந்த ஏரியா பேர் இன்னைக்கு வந்து ஐஓபி வந்திருக்காங்க, கேவிக்கு அக்ரி டிபார்ட்மெண்ட் வந்திருக்காங்க, அதுபோக கேஸ் கம்பெனி கூட வந்திருக்காங்க, வேளாண்மை துறை தமிழ்நாடு அப்படியே வீடியோ நான் இந்த மாதிரி ஒரு 17 ஸ்கீம் எங்களோட டெய்லி பயணம் பண்ணி மக்களுக்கு அவங்க வீட்டிலே போய் சில வசதிகளை மூடி வர திட்டங்களை சொல்லி அவங்க என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார், அது சொல்லணும். கொஞ்சம் விழிப்புணர்வு பட்டமாக இருக்காங்க, அது ஏரியாவிலேயே சொல்லணும். அவங்க வீட்டு வாசலே சொல்லணும். ஒரு நாளைக்கு 2 பஞ்சாயத்து இருக்குது, காலையில் ஒன்று மதியம் ஆகும். டெய்லி 2 பஞ்சாயத்து. இது வரைக்கும் இந்த கிராமத்தில் எவ்வளவு பயனாளிகள் இங்கே ஒரு 500 பேர் பண்ணியிருப்பாங்க. அது என்ன இப்போ சொன்ன எல்லாமே பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த இலவச ஸ்கீம் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. வந்தது எல்லாமே பயனாயிட்டு. பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் நகர்ப்புறங்களில் இந்த யாத்திரை கிட்டத்தட்ட ஒரு 2500 கிராமங்கள் 1000 இந்த யாத்திரை நடந்துருக்கு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பயனாளி அல்லது இருக்கக்கூடிய இந்த முகாம் பயனாளிகள் அவங்களுடைய மொத்தம் 182 ஊராட்சியில இந்த மதுரை கிழக்கு மாவட்டத்தில் செயல்பட்டு வந்திருக்காங்க. வீடு வீடா அந்த திட்டம் போய் கொடுத்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம். 5 லட்சம் மருத்துவ காப்பீடு திட்டம் என்பது ஒரு வீட்டுக்கு 4 பேருனா 4 பேருக்கும் உண்டு, 10 பேர் இருந்தால் 10 பேருக்கும் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் 5 லட்சம்னு தனித்தனியாக கொடுத்து மத்திய அரசு இதை கொண்டு போய் செலுத்த சொல்லியிருக்காங்க. இதுவோ ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு உள்ளவங்களுக்கு சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்திருக்காங்க. உஜ்வாலா திட்டத்திலிருந்து சிலிண்டர் இதுவரைக்கும் பெறாதவங்க இப்போ பெற்றுக்கொள்ளலாம், அவங்களும் இதை வாங்குறதுக்காண்டி வந்திருக்காங்க. இது போக பேங்க்ல இருந்து செல்வமோகன் சேமிப்பு திட்டம், அந்த திட்டத்துக்கான ஒரு அதிகாரியும் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட நேரடியாக வந்து இவங்க பதிவு பண்ணி கொள்ளலாம், பதிவு பண்ணி அதில் சேர்ந்துக்கலாம். அதெல்லாம் ஒரு நல்ல திட்டம். பெண் குழந்தைங்களை ஒரு காலத்தில் பார்த்தா கள்ளிப்பால் ஊற்றி வெளியில் தூக்கி போட்ட காலம் போக மத்திய அரசு வந்து மோடி அரசு என்ன செய்யுதுன்னா அந்த குழந்தைங்களாம் நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி தான் அந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுபோல இந்த மக்கள் வந்து காலையில் போய் வெளியில் போய் விறகை வெட்டி அடுப்புனால அவங்களுக்கு வர்ற புகையெல்லாம் வந்து இது கேன்சராக மாறுறதுக்காண்டி தான் இந்த உஜ்வாலா திட்டம் கொண்டு வந்தார் மோடி ஐயா. அதுபோக இந்த இலவச ஹாஸ்பிட்டல் இந்த 5 லட்சம் காப்பீடு எது கொடுத்துருக்காருன்னா, இப்போ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் உங்களுக்கு தெரியும், முன்னாடியெல்லாம் வந்து 2 லட்ச ரூபா மதிப்பீடெல்லாம் கொடுத்துருந்தாங்க, அது பத்தலை. இப்போ ஒரு ஸ்கேன் பண்ணால் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் போனால் 100 ஆளுக்கு வந்துச்சுன்னா அவங்க காசுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்கன்னு சொல்லிட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் 5 லட்ச ரூபா திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வீடு வீடாக இதன் மூலமாக ஒவ்வொரு ஊராட்சியிலையும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வீடு வீடாக போய் இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்த சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக இங்கே வந்து மத்திய அரசு கொடுத்ததன் மூலம் இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. நிறைய திட்டங்கள் நீங்களும் ஒரு பயனாளி சார். டிபி சார், பிரதர் இங்கே வந்துருமா? அக்ரியில் வந்து ஒரு வருஷத்துக்கு மோடி அரசு வந்து 6000 ரூபாய் கொடுக்காரு. அந்த திட்டத்தில் நாங்களும் பயன்படுறோம். ஏன்னு கேட்டால் நாங்கள்லாம் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதனால தான் அந்த 6000 ரூபா கொடுக்குறதுன்னு கேட்டால் போன மத்திய அரசு திட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த விவசாயிகளுக்கு இந்த பயனெல்லாம் கிடைக்கல. அதனால விவசாயிகள்லாம் சூசைட் பண்ணிடுறாங்க. இப்போ இருக்க மத்திய அரசு விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு வருஷம் 6000 ரூபா கொடுக்குறது பெனிஃபிட்டா இருக்கு. அந்த திட்டத்தில் நாங்கள் பங்கு பெறுறோம், அதில் சந்தோஷம் அடைகிறோம். எந்த ரேடியோ சார்? நன்றி. இப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய